வணக்கம் நேர்களே. நாளேடுகளில் இன்று நிகழ்வில் உங்களோடு பங்கு பெற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று புரட்டாதி மாதம் செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 12ஆம் தேதி நாளிதழ்களோடு உங்களை நாம் இன்று சந்திக்கின்றோம். இன்று இருக்கின்ற செய்திகளை நாம் கவனிக்கும் பட்சத்திலே நாட்டிலே தற்போது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலைமையிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலே அரசாங்கம் தற்போது தனது தீவிர கரிசனையை வெளியிட்டிருக்கின்றது. இதன் ஒரு கட்டமாக உச்சக்கட்ட பாதுகாப்பை தேர்தலுக்கு முன்னரும் அதன் பின்னரும் நாடளாவிய ரீதியிலே ஏற்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. முப்படையினரும் களமிறக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை இங்கு தேர்தல் விதிமுறைகள் என்பவை ஒழுங்காக பேணப்பட வேண்டும் என்பதை இங்கு வந்திருக்கின்ற வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே தற்போது தேர்தல் விதிமுறைகளை மீறியவை என்று சொல்லப்படுகின்ற விதத்திலே 4,36,000 எலெக்ஷன் போஸ்டர்ஸ், அதாவது இந்த சுவரொட்டிகள், தேர்தல் சுவரொட்டிகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அது தவிர 220 கட் அவுட்ஸ், அதாவது இந்த வேட்பாளர்களுடைய கட் அவுட்ஸ் அது முழு உருவத்தை தாங்கிய அந்த உருவப்படங்கள் சில இடங்களிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை கூட அகற்றப்பட்டிருக்கின்றன. இவை தவிர 218 பேனர்ஸ், அதாவது பதாகைகள் கூட நாடளாவிய ரீதியிலே இந்த வேட்பாளர்களுடைய பதாகைகள் அகற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிர மற்றும் ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், வன்முறைகளை நீக்க வேண்டும், தேர்தல் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே மற்றும் ஒரு விடயத்தை நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இது இவ்வளவு தூரம் சரிபிழை என்பதை தீர்மானிக்க வேண்டியதாகவும் இருக்கின்றது. அதாவது 215 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2 ரிப்பீட்டர் ஷாட்கன்ஸ், அதாவது இந்த ஷாட்கன்ஸிலே இப்பொழுது புதிய ரகம் என்ற இந்த ரகம் ஏற்கனவே இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாடுகளிலே போலீஸார் இதனை வைத்திருப்பார்கள். இதிலே இந்த ஷாட்கன்ஸ், ரிப்பீட்டர் ஷாட்கன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தோட்டாக்களை போட்டு அவற்றை ரிப்பீட் பண்ணி அடிக்கின்ற அந்த ரிப்பீட்டர் ஷாட்கன்ஸ் 215 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இது தவிர இந்த ஷாட்கன்ஸ், அதாவது இந்த துப்பாக்கிகளை 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாங்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு நாம் தருகின்றோம். அதாவது தனியார் துறையினருக்கு அடிப்படை மாதாந்த சம்பளமாக எந்த ஒரு பணியாளராக இருந்தாலும் அடிப்படை மாதாந்த சம்பளமாக 21,000 வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தவிர கடந்த 7 மாத காலமாக சிறை வைக்கப்பட்டிருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கிஹெலிய ரம்புக்வெல்ல அவர்கள் தற்போது இங்கு பெயில், அதாவது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 7 மாத காலமாக விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த திரு கிஹெலிய ரம்புக்வெல்ல அவர்கள் தற்போது பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய முக்கியமான செய்திகளின் சாராம்சங்களாக இருக்கின்றன. அடுத்து நாம் இன்று வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளை ஒன்றாக பார்ப்போம். முதலாவதாக தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்திகளை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்திகளிலே தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற விடயம், அதாவது செப்டம்பர் மாதம் முதல் அமலாகும் வகையிலே தனியார் துறையினரது குறைந்தபட்ச சம்பளம் 21,000 ரூபாவாக அதிகரிப்பு என்ற செய்தி இங்கே பிரதான செய்தியாக இருக்கின்றது. ஊழியர்கள் இபிஎஃப் இடிஎஃப் சார்ந்த ஊழியர்கள் இபிஎஃப் இடிஎஃப் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச வரம்பும் அதிகரிப்பு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயீஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட் என்று சொல்லப்படுகின்ற தொகைகள் கூட குறைந்தபட்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இங்கே கூறப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. தொழிலாளர் வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த அதிகரிப்பு பற்றிய விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது என்ற செய்தியை நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. தனியார் துறையினரை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஏற்பாடென்றே கருத முடியும். ஆனால் இவை சரியான முறையிலே அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதும் இன்றைய காலகட்டத்தின் தேவையாக இருக்கின்றது. இதேவேளை திசைகாட்டியின் முறையான பொருளாதார கொள்கை என்ன?
என்னை விவாதத்துக்கு அழைப்பதற்கு முன் நீங்கள் ஒன்று கூடி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். ஜனாதிபதி ரணில் அனுர குழுவுக்கு சவால் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. தன்னை விவாதத்துக்கு இங்கே அழைப்பதற்கு முன்பதாக திசை காட்டி முறையான பொருளாதார கொள்கை என்ன என்று அவர் இங்கே கேள்வி எழுப்பியிருப்பதோடு தன்னை விவாதத்துக்கு அழைப்பதற்கு முன்பதாக அது என்னவென்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சவால் விடுத்திருக்கின்றார். குர்நாகல் மாவட்ட நிபுணர்கள் வர்த்தகர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயத்தை நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்த சட்டம் மூலம் சான்றுரைப்படுத்தினார் சபாநாயகர் என்ற விடயமும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இங்கு தரப்பட்டுள்ளதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை கத்தோலிக்க பேராயரும் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவருமான கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்களை இங்கே சஜித் பிரேமதாச அவர்கள் சந்தித்து அவருடைய ஆசையை பெற்றிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் பேராயரிடம் சஜித் வாக்குறுதி என்ற செய்தியை காணக்கூடிய இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் கூறியுள்ளதையும் நாம் இங்கு அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. எங்கே பேராயரோடு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நிற்கின்ற காட்சியும் இங்கே பிரதான படமாக இருக்கின்றது. நாட்டில் வன்முறையை தூண்டும் வெளிநாட்டின் யூடியூப் சேனல் இராணுவ உளவுத்துறை CIDயில் முறைப்பாடு என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. நாட்டில் வன்முறையை தூண்டும் யூடியூப் சேனலுக்கு எதிராக இராணுவ உளவுத்துறை பணிப்பாளரினால் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து யூடியூப் சேனல் மூலம் உளவுத்துறை பொறிமுறையையும் தேசிய பாதுகாப்பையும் பாதிக்கும் வகையில் செய்திகளை உருவாக்கி அந்த யூடியூப் சேனல் மூலம் ஒளிபரப்பை மேற்கொள்கின்றனர். இந்த சேனல்களில் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் உளவுத்துறை அதிகாரிகளின் பெயர்களை வெளிப்படுத்தியும் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பற்றதாக்கியும் இலங்கை போலீசாரை அரசியலிருந்து விடுப்பதற்கான சர்வதேச ஒரு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகின்றது என்ற தகவலை இங்கு நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய பிரதான தினகரன் பத்திரிகை விடயங்களாக காணப்படுகின்றன. அடுத்தபடியாக நாம் இங்கே தினக்குரல் பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களை பார்ப்போம். ஏனைய பத்திரிகைகளில் போன்றே இங்கு கூட நாம் இந்த தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களைத்தான் பிரதானமாக தினக்குரல் பத்திரிகையும் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அனுர ரணில் நேரடி விவாதம் என்ற விடயம் கேள்விக்குரியதாக இருக்கின்றது. சஜித்தை விட அனுர முன்னிலையில் ஐக்கிய தேசிய கட்சி உபதலைவர் அகில விராஜ் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அனுரவின் வெற்றியை தடுப்பதற்கு சூழ்ச்சி பொய்களை பரப்பி மக்களின் மனநிலையை மாற்றுவதற்கு முயற்சி நடப்பதாக சந்தேகம் JVP பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா கூறுகின்றார் என்ற விடயத்தையும் நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. இந்த செய்தியை பார்க்கும் பொழுது இந்த வேட்பாளர்கள் மத்தியிலே தற்போது கடும் போட்டி நிலவுவதாகவும் அதன் நிலைமையை இவ்வாறான தகவல்கள் மூலமாக அவர்கள் சுட்டிக்காட்டி வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. சுகாதார அமைச்சுக்கு எதிர்ப்பு வைத்தியசாலைகளில் கருப்பு கொடிகள் என்ற விடயம் ஒன்றும் இங்கே காணப்படுகின்றது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக 215 MPக்களுக்கு தலா 2 ரிப்பீட்டர் துப்பாக்கிகள் 10 MPக்கள் அவற்றை பெறவில்லை என்ற விடயத்தையும் நாம் காணக்கூடிய இருக்கின்றது. இங்கே பாதுகாப்பு கருதி இந்த ரிப்பீட்டர் ஷாட்கன்ஸ் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்த MPக்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த துப்பாக்கிகள் அவற்றை தவறான கரங்களுக்கு போகாமல் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஏனெனில் தேர்தல் காலங்களிலே வேட்பாளர்கள் வாக்காளர்கள் என்று ஆதரவாளர்கள் என்போரெல்லாம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே இருப்பார்கள். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்க முற்படக்கூடும், ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேசக்கூடியதாக இருக்கும், ஆதரித்து பேசக்கூடியதாக இருக்கும். போட்டித்தன்மையான நிலைமைகள் எல்லாம் இந்த தேர்தல் காலத்திலே உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே காணப்படும்.
இத்தகைய தருணத்திலே இந்த துப்பாக்கிகளும் கைவசம் வரும் பட்சத்திலே அவை தவறாக பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்ற காரணத்தினால் இவற்றை சரியான முறையில் பயன்படுத்துவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட வேண்டியதும் காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளர்களில் 23 பேரை காணவில்லை. 23 ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரசாரங்கள் எதனையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் சில வேட்பாளர்களுக்கு கட்சி அலுவலகங்கள் கூட இல்லை என்றும் பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி தெரிவித்திருக்கின்றார். 39 தேர்தல் வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய 23 பேரை காணவில்லை என்று இங்கே குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், அவர்கள் காணாமல் போகவில்லை, அவர்கள் இன்னும் பிரசாரத்துக்காக முகம் கொடுக்கவில்லை, அவர்களுக்கான அலுவலகங்கள் கூட இன்னும் திறக்கப்படவில்லை, அவற்றின் நடமாட்டங்கள் கூட அவர்களுடைய நடமாட்டங்கள் கூட இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்ற விடயத்தைத்தான் இந்த பெஃப்ரல் அமைப்பு இங்கே சொல்லியிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை சஜித்துக்கு தமிழர் இடும் ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு விகாரைக்கும் நாட்டப்படும் அடிக்கல் என்று இங்கே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்ற விடயத்தை நாம் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. 1126 பௌத்த விகாரைகளை வடக்கு கிழக்கில் அமைப்பதற்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்று அதனை தற்போதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று சஜித்துக்கு எதிரான பிரசாரத்தை தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் முன்னெடுத்துள்ள விடயத்தையும் நாம் இங்கே தினக்குரல் பத்திரிகையிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக தமிழன் பத்திரிகையில் இருக்கின்ற தகவல்களை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையில் இருக்கின்ற தகவல்களை நாம் பார்க்கும் இடத்து ஜனாதிபதி தேர்தல் 2024 வன்முறை அபாயம், வாக்களிப்பு முதல் உச்சக்கட்ட பாதுகாப்பை வழங்க பாதுகாப்பு தரப்புகள் தீவிர ஆராய்வு என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்கு பல ஆங்கில சிங்கள பத்திரிகைகளில் கூட இந்த தகவல் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது வன்முறைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே இங்கு இந்த வன்முறைகள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே உச்சக்கட்ட பாதுகாப்பை வழங்குவதற்கு தற்போது தீர்மானிக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி தேர்தல் 2024 வன்முறை அபாயம், வாக்களிப்பு முதல் உச்சக்கட்ட பாதுகாப்பை வழங்க பாதுகாப்பு தரப்புகள் தீவிர ஆராய்வு, முப்படையினரையும் விசேட அதிரடி படையினரையும் போலீசாரையும் மேலதிகமாக களமிறக்கி இந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது ஒரு நல்ல ஏற்பாடு. நாட்டிலே ஒரு வன்முறைகளற்ற முறையிலே இந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. எனவே இது குறித்து தற்போதே இங்கு அரசாங்கம் கவனம் செலுத்த ஆரம்பித்திருப்பதை நாம் வரவேற்க வேண்டியதாக இருக்கின்றது. இதே சமயம் பிரசாரங்களில் சிறுவர் உரிமை மீறல் கடும் கண்டனம் என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. சிறுவர்களையும் தேர்தல் பிரசார மேடைகளில் மேடியேற்றி பிரசார நடவடிக்கைகளுக்காக அவர்களை பயன்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு தற்போது கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் கண்காணிப்பு நிறுவனங்கள் இது குறித்து தமது ஆட்சேபனையும் அதிருப்தியும் வெளியிட்டிருக்கின்றன என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக சிறுவர்களுக்கு தொல்லை ஏற்படாத வகையில் செயற்படுவதற்கு சர்வதேச சமாயங்களின் ஊடாக இணக்கம் தெரிவித்திருக்கின்றோம் என்ற வகையிலும் இங்கே கூறப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி இதனை தெரிவித்திருக்கின்றார். சிறுவர்கள் என்ற முறையிலே அவர்களை பாடல்களுக்கு ஏற்படுத்துவது, பாடல்களை பாட அனுமதிப்பது தேர்தல் மேடைகளிலே போன்ற விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன. அதே சமயம் 4,36,000 தேர்தல் போஸ்டர்கள் நீக்கம் என்ற செய்தி இங்கே காணப்படுகின்றது. அது பற்றிய விடயத்தையும் நாம் இங்கே அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது.